பஸ்லேயே இருந்தேன். நான் இப்போது இன்னமும் ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச ஒரு ஃபீல். ஐம் ஸோ ஃப்ரீ now. மண்டைக்குள்ளே ஏதோ ஓடிட்டே இருக்குது. அதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு நானாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வாட்டர் ஃபால் மாதிரி சவுண்டு, இந்த வாட்டர் நேச்சரோட இருக்கிற சவுண்டு வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் அது வந்து கேட்குறேன். உடம்புக்குள்ளே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கோடி செல்களும் வந்து ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த கோஷா செல்கள். மணி டாக்ஸ் மீது வரைக்கும் இந்த இடத்துல இன்றைக்கி நான் இங்கே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய அமைதிக்காகவும் பல மனிதர்களுடைய இருவிருப்பான வேலைகளுக்கு நடுவில் அமைதியை தொலைந்த பல மனிதர்களுக்காகவும் நான் ஆரம்பிச்சிருக்கேன். யோகா சுமஸ்பாத் சுக்கினம் ஒரே ஒரு வாட்சி நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். want everyone to feel relaxed, stress-free and live mindfulness but full of happiness. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு அது ஒரு முறை மட்டும் அதை முழுமையாகவும் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் வாழ வேண்டும். அதற்காக தான் இது ஜெர்மன் சென்டராக வச்சிருக்கேன். It's so relaxing now. Very nice. Super. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. Here, பேச்சு ரொம்ப கம்மியாக இருக்கும். My bones will speak. The vibration will make you to go to a next level of relaxation. இதை வார்த்தைகளான வர்ணிக்கிறத விட வாழ்ந்து உணர்தான் கடவுள் மாற்றும்.
வெரி நைஸ். ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலி நைஸ். இது உணர்ச்சிகளாக பிணையப்பட்ட இடம். உங்கள் உணர்ச்சிகளை உங்களை பாதுகாப்பதற்காக என்று இனிதே ஆரம்பிக்கிறது. எவ்வளோ பே பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்க. 1 lakh வேணுமா? கொஞ்சமாக வேணவா? பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 2, 3, 5, 6. ஃபோன்பேயில் பெறப்பட்ட தொகை ரூபாய் 500. நீங்கள் டயல் செய்துள்ள வாடிக்கையாளர் எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பிறகு முயற்சிக்கவும். எனக்கு ஆக்சுவலாக ஒரு இது, ஏன் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? தாத்தா பாட்டி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, எதுவுமே கிடையாது, அந்த ஆடம்பரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகம் எ கேயாட்டிக் சுச்சுவேஷன். எல்லா இடத்துலையுமே வீட்டிலேருந்து சரி, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல். இவங்க ஸ்கூலில் போனீங்கன்னா கூட பேக் இவ்வளோ தூக்கிட்டு வரணும், இது பண்ணணும். ஸோ இட்ஸ் பிகம் வெரி கேயாட்டிக். அது வந்து என்ன ஆச்சுன்னா அவங்க லைஃப்பை வந்து ரன்னிங் அது தேர் கூட ஆக்சுவலி பாஸ், ரிலாக்ஸ், அந்த மாதிரியான சுச்சுவேஷனே இல்லை. எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்றாங்க குடும்பமாக உட்காந்து, டு ஹேவ் டு கிரவுண்ட் அவர் செல்ஸ், டு ரிலாக்ஸ் அவர் செல்ஸ். இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீலிங். வாய் விட்டு சிரிக்கிறதே இல்லைல்ல, நம்ம சிரித்தாலே பாதி நோய் போயிடும், அதுவே பாதி பேர் பண்ணுறதில்ல. ஸோ இட் பிகம் வெரி மொனாட்டனஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் அதனால் அதிகமாகிட்டு அந்த ஸ்ட்ரெஸ், இந்த ரிலாக்ஸேஷனே இல்லை. ஸோ திஸ் வில் பிரிங் தெம் டவுன் டு த கோர். ஒரு கிரவுண்ட் பண்ண முடியும். ஒரு ஹார்ட்லி பிளேட் ஃபார் 2 minutes. அதுவே இவ்வளோ ரிலாக்ஸேஷன்னா. ஷீ இஸ் டாக்டர் ரீனா அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அவர் team member, and she is also a sound healer and she is also an acupressure doctor. இப்போ பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தானா? டீசர். ஓ டீசர், ட்ரைலர் கூட இல்ல. ட்ரைலர் கூட கிடையாது, டீசர். இப்போ கொடுக்குற சவுண்ட் பார்ட் தான் ட்ரைலர். தெரப்பட்டிக் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலாக கொடுக்குற தெரப்பீஸ் வந்து அதுதான் உண்மையான மெயின் பிக்சர். ஸோ இது டீசர், அது ட்ரெய்லர். நீங்கள் எடுக்க போகிறது ட்ரெய்லர். மெயின் பிக்சர் பண்ணணும்னா இட் வில் டேக் 1 or 2 hours session. We also do couple therapy and other things. ஸோ இந்த ரெண்டு பேசிக்கிறதே இல்லை இன்னைக்குலாம் கப்புள்ஸ். ஸோ திஸ் வில் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் ஆகும், பயங்கர ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்களே, அதுலேருந்து பயங்கரமாக ரிலீவ் பண்ணலாம். 100%. disease based மாதிரி Yes. Even now cancer reversal is happening actually. Using this. எங்களுடைய குருநாதரே வந்து அவங்களுடைய ஓன் பிரதர், அவர் ஈஸ் ஆல்சோ டாக்டர். 2 பேருமே டாக்டர்ஸு. அவருக்கு வந்து கேன்சர் வந்துச்சு அண்ட் ரிவர்ஸ் இஸ் கேன்சர் யூசிங் சம் தெரப்பி. அது வந்து இப்போ நம்ம இந்த சவுண்ட் ஹீலிங்ஸ் எடுக்கிறோம்னா இயர்ஸ் எடுக்கணுமா இல்லை எது? இல்லை, இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு ஆங்ஸைட்டி ஒருத்தங்களுக்கு இருக்குது, ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவும் ஒன்று இருக்குது. மேபி அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு 6 செஷன்ஸ் போகும், சில பேருக்கு 10 செஷன்ஸ் போகும். Depends on their the chronicity of the disease and how you take up, the body takes up the vibrations. It depends on that. வெரி நைஸ், வெரி நைஸ். நல்ல ஒரு விஷயம் அது. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. சரி, நம்ம வந்து ஒரு பாடியில் மட்டும் நீங்கள் இந்த கோஷாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து சரீரம் வந்து ஜீவாத்மா, இதை வந்து சாப்பிட்றதுனால இது வந்து ஒரு கோஷாஸ் இருக்குது, 5 கோஷாஸ். கடைசி தான் வந்து ஆனந்தமய கோஷம். ஸோ எக்ஸ்டசி. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு பிடிச்ச சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்க, அது இந்த ஒரு செகண்டுக்கு மட்டும்தான் அந்த இது வந்து உங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் பிடிச்ச ஒரு மேபி சுவிட்சர்லாண்ட் போட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, அது வந்து நீங்கள் எப்போ நினச்சாலும் அது வந்து உங்களுக்கு அந்த ஹாப்பினஸை கொடுத்துட்டே இருக்கும். தட் இஸ் ஆனந்தமய கோஷம்.
அப்படி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கோடி செல்களும் வந்து ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த கோஷாஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் செல் பேஸ்டு தெரப்பி. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு செல்லும் வந்து இந்த ஆனந்தமய கோஷத்தில் இருக்கும்போது இட் வில் ஒர்க் ரியலி வெல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து க்யூர் ஆகிடும். நீங்கள் காய்கறிலாம் கட் பண்ணும்போது எப்படி நகத்தை கையை வெட்டிப்பீங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்கு ஏதாவது மருந்து போடுறீங்களா? கிடையாது. அப்படியே பண்ணுவீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும் ஒரு 5 days. அந்த மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷனும் தானாக க்யூர் ஆக முடியும். பட் என்னென்னா நம்ம அதை டைம் கொடுக்குறது. ஏன்னா இது வந்து எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது தெரியல. இன்னைக்கும் நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் என்னன்னே தெரியலன்னு தான் கேட்டாங்க. வாங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் நான் வர சொன்னேன். ஸோ ஐ ஆஸ்க் பீப்புள் டு கம் ஸோ தட் யூ கேன் கெட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு. ஸ்டாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், தென் வி கேன் ஆக்சுவலி கம்யூனிகேட். திஸ் இஸ் மச் பெட்டர். யூ கேன் ரெசனேட் இட். அதனால தான் நான் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். This inner calmness is bringing glowing light radiating from your heart. But this is the first time I've been in this. When I went to Malaysia once I had, but I feel the same here. The calmness is here. ஏதோ டென்ஸ்லேயே இருந்தேன். ஆனால் இப்போ இன்னமும் ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச ஒரு ஃபீல். ஐம் ஸோ ஃப்ரீ நவ். வெரி நைஸ். மனுஷனுக்கு வந்து தூக்கம் தான் முக்கியம். ஆனால் அந்த தூக்கம் தான் இப்போ நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. ஒரு விஷயத்த நம்ம கம்ப்ளீட்டாக உலகத்தையே மறந்து நம்மளை மறந்து இருக்கிற ஒரு விஷயம்தான் தூக்கம். ஆக்சுவலி எனக்கு அது வந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காமாக இருக்குது. மனுஷன் வந்து காமாக இல்லை. இப்போ நம்ம அப்படியே ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருக்கு. சம்திங் மண்டைக்குள்ளே ஏதோ ஓடிட்டே இருக்குது. அதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு நானாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஐ லவ் இட். And after a while I had gone into deep sleep. So the experience is beautiful. So this is situated in Valsarvakam. எல்லாரும் வாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இட், தென் யூ வில் நோ. இந்த அளவுக்கு காம்னஸ் வந்து இதில் கிடைக்கும் நான் பார்க்கல. நிறையா மைண்டில் இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி இந்த சவுண்ட் அந்த வாய்ஸில் வந்து இட் டுக் மீ டு அ டிஃப்ரெண்ட் வெரி காம் ரிலாக்ஸிங் ஸ்டேட். Hello, I am Rakhi Agarwal. It's a sound healer. This Jancure place is very relaxing place. Its aura is very nice. When I came here, first step very silent. It's soothing the place. That place is give automatically some relaxation. So no need to anything to think about this place. Come and relax your mind. கண்ணை மூடினா நம்ம மைண்டு எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு ரொம்ப கஷ்டம் சார். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் என் தாட்ஸ் என்கிட்ட இல்லவே இல்லை. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் மறுபடியும் எங்கெங்கெல்லாமோ போச்சு. வீட்டில் பொண்டாட்டி போனால் என்னென்ன திட்டுவா, புள்ள என்னென்ன கேட்கும், எல்லா தாட்ஸும் வந்துச்சு. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். கூடிய சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வரும். தேங்க்யூ. செந்தில் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. ஸோ நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 25 years ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ பார்த்தா இப்போ திங்கிங்கே இருப்பேன். ஐ ஹேவ் லாட் ஆஃப் பர்சனல் இம்பேலன்ஸ். நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது. நிறையா ட்ராவல் பண்ணுவேன், நிறையா பேசுவேன், நிறையா ஆர்கியூ பண்ணுவேன், நிறைய டிபேட் பண்ணுவேன். பட் எனக்கு பீஸ்ஃபுல்னஸே இல்லை. பட் இங்கே வந்தது வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்டாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். செந்தில் என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. ஸோ இன்வைட் பண்ணால் சண்டே வந்தேன். ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டே வித் எவ்ரி ஒன். நல்லா போச்சு. செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ விஷ் எவ்ரி ஒன் ஷுட் கம் அண்ட் அட்டெண்ட் தி செஷன் அண்ட் ஃபீல் தி வேல்யூ ஆஃப் இட். சும்மா வந்து வீடியோ பார்க்குறதோ பேசுகிறதோ போகாது, வந்து ஃபீல் பண்ணணும். எந்த தெராப்பியுமே வந்து ஃபீல் பண்ணாலும் தெரியுமே தவிர நம்ம வெறும்னா வந்து கேள்விப்பட்டாலோ வீடியோ பார்த்தாலோ ஒர்க் அவுட்டே ஆகாது. ஐ விஷ் எவ்ரி ஒன் வாட்சிங் திஸ் வீடியோ ஷுட் கம் ஹியர் அண்ட் avail the session and feel the therapy. அது பார்த்தீங்கன்னா நானும் அவங்க ரொம்ப டிவோஷனல் பிளேஸ் எல்லாத்துக்குமே போவோம். ஸோ அதனால அந்த ப்ளஸ் அந்த சவுண்ட் வந்து ஒரு பெல் சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப அது மாதிரி என்ன சொல்கிறது ரொம்ப ஆசமாக அந்த
சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் அந்த வாட்டர் ஃபால் நிஜமாகவே வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இப்போ மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஏற்கனவே இது பண்ணியிருக்கேன் வெளியில். பட் இந்த மாதிரி இந்த வாட்டர் ஃபால் மாதிரி சவுண்டு, இந்த வாட்டர் நேச்சரோடு இருக்கிற சவுண்டு வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் அது வந்து கேட்குறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் எனக்கு நிறைய கொஞ்சம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிவிட்டு சொன்னாங்க. என்னோடய பாடி வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இன்னும் நிறைய ரிலீஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபர்தராக இவங்ககிட்ட தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் இவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன், நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஸ் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். பட் ரொம்ப மைண்டு ரிலாக்ஸிங்காக சூதிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. இவங்க எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேஷன்ஸ் டூ. அண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோதான் மெடிக்கல் ஃபீல்டு வந்துட்டு என்ன தான் வந்து நம்ம மெடிசன் கொடுத்து பண்ணாலும் ஒரு ஹீலிங் தெரப்பி, சவுண்ட் தெரப்பி மூலயமா நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வர்றது பெரிய விஷயம். இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு இன்னும் இல்லை. ஸோ இது மூலயமா நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கும். அண்ட் தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப ப்ளஸ் பண்ணுறேன் அவங்கள. இன்னும் நிறைய பண்ணணும், அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் வரணும், ஹீலிங் தெரப்பியை ப்ரமோட் பண்ணணும். ஐ வில் ஆல்சோ ஹெல்ப். தேங்க்யூ. Release out. If you feel crying, you can do it. Thank you.